வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் சரஸ்வதி பூஜை அன்றைக்கு நாம் புத்தகத்தை படிக்கலாமா இல்லை படிக்கக்கூடாதா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். இதை பார்ப்பதற்கு சாதாரணமான விஷயமாக தெரிந்தாலும் நம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே இந்த விஷயத்தை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மேற்கு வங்கம் கல்கத்தா பக்கத்தில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் சரஸ்வதி பூஜை அன்றைக்கு ஒரு நாள் முழுக்க புத்தகத்தை தொடவே கூடாது என்று அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லிவிடுவார்களாம். இதனால் அந்த மாணவர்கள் இன்றைக்கு முழுவதுமே புத்தகத்தை தொடவே மாட்டார்களாம். இந்த வழக்கம் மேற்கு வங்கம் மட்டுமல்லாமல் பல வட மாநிலங்களும் இந்த வழக்கம் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. அதுபோக தென் மாவட்டங்களான நம் ஊர் பக்கத்திலும் நிறைய ஊர்களில் இப்படி விஷயங்கள் சொல்லப்படுகிறது. சில மாணவர்கள் விளையாட்டாக சொல்லுவார்கள், சரஸ்வதி பூஜை அன்றைக்கு பேனாவை எடுத்து எழுதினால் சரஸ்வதி தேவி நம் கண்களை குத்தி விடுவார் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்லாத இன்னும் சில இடங்களில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாம் புத்தகத்தை படித்தால் சரஸ்வதி தாயினுடைய அருள் நமக்கு கிடைக்காது என்று சொல்லுவார்களாம். மேற்கு வங்கத்திலும் இதே மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த நவராத்திரியில் 9ஆவது நாளாக வரக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கு எல்லா புத்தகத்தையும் சரஸ்வதி தாயினுடைய பட்டத்தின் முன்னாடி வைக்க வேண்டும். அன்றைக்கு முழுவதும் புத்தகத்தை மூடி வைத்து நல்ல படிப்பை கொடுக்க கடவுளை என்று சுவாமியிடம் வேண்ட வேண்டுமே தவிர அன்றைக்கு புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடாது. ஏனென்றால் சரஸ்வதி அன்றைக்கு நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம் புத்தகத்தை எல்லாம் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. ஆனால் வேறொரு பார்வையில் சிந்தித்து பார்த்தால் சரஸ்வதி தேவி தான் படிப்பை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லப்பட்டால் சரஸ்வதி பூஜை அன்றைக்கு தானே படிப்பை தொடங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வைத்து பார்த்தாலுமே வித்யா ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பை தொடங்கக்கூடிய நாளாக விஜயதசமியை 10ஆவது நாளாகத்தான் பார்க்கிறார்கள். 9ஆவது நாள் இந்த சரஸ்வதி பூஜை நடக்கும் பொழுது இந்த 9ஆவது நாள் இந்த சரஸ்வதி பூஜை நடக்கும்போது எந்த ஒரு பள்ளியிலும் மாணவர்கள் சேர்க்கை நடத்துவதும் கிடையாது. விஜயதசமி அன்றைக்கு தான் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இப்படி இந்தியா முழுவதுமே வித்யா ஆரம்பம் படிப்பை தொடங்கக்கூடிய நாள். புது படிப்பாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கு விடுமுறை வழங்க வேண்டும். சரஸ்வதி தாயின் அருளை மட்டுமே வாங்க வேண்டும், படிக்கக்கூடாது என்ற நம்பிக்கை நிலவு கொண்டே இருக்கிறது. ஆனால் மேற்கு வங்காளத்திலையும் கூட அந்த மண்ணில் பிறந்து வந்த பூர்வீக குடிமக்கள் மட்டும்தான் சரஸ்வதி பூஜை அன்றைக்கு படிக்கக்கூடாது என்ற கருத்தை தீவிரமாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு மேற்கு வங்கத்தில் சென்று குடியேறிய மற்ற மாநிலத்தவர்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி சரஸ்வதி பூஜை அன்றைக்கு சுவாமி முன்னாடி புத்தகத்தை எல்லாம் மூடி வைத்துவிட்டு அடுத்து விஜயதசமி அன்றைக்கு படிக்க ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி புத்தகத்தை மூடி வைத்து 9ஆவது நாள் சரஸ்வதி தாயினுடைய அருளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த புத்தகத்தை மீண்டும் சரஸ்வதி தாயிடமிருந்து எடுக்கும் பொழுது அங்கு பூஜைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து அவர்களின் புத்தகத்தின் உள்ளே வைத்து கொள்வார்களாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி செய்வதனால் தேவியினுடைய முழு அருளையும் நமக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ எந்த ஒரு முடிவையும் தெரிவிப்பதற்காக அல்ல, வெவ்வேறு இடங்களில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்தும் இந்த வீடியோக்கு எப்படி இருந்தது என்பதை உங்கள் கருத்தை நம் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.